வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புக் பேங்க் क्वेश्चन பார்க்க போறோம். அதாவது தமிழுக்கான புக் பேங்க் क्वेश्चन பார்க்க போறோம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் தான் நம்ம இப்போ எடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? இந்த புக் பேங்க் क्वेश्चनங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நிறைய क्वेश्चंस வந்து கேட்பாங்க. வெறும் நம்ம ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இதெல்லாம் படிச்சுட்டு போனா பத்தாது. புக் பேங்க்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் டச்வஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 1 அமுதத்தமிழ். அதில் எங்கள் தமிழ் பார்க்க போகிறோம். புக் பேங்க் கொஷின் பார்க்கலாம். நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. நெறினா என்ன? நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிம்பாங்களே, அதான் நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. ஓகே, அடுத்தது குறள் ஆகும். இதை எப்படி பிரித்து எழுதுவோம்னா குறள் ப்ளஸ் ஆகும். இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து எப்படி மாறுதுன்னா லாவா மாறுது. அதான் ஆன்சர். அடுத்து வான் ப்ளஸ் ஒளி. இந்த இன்னும் ஓவும் சேர்ந்து எப்படி மாறுது? நோவா மாறுது. ஸோ வானொலி. இதான் ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்தது இங்கே மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் மோனை, எதெல்லாம் எதுகை, எதெல்லாம் வந்து இயல்பு. இந்த பாடலில் நம்ம பார்க்கலாம் எதெல்லாம் மோனை. மோனைனா ஃபர்ஸ்ட் லெட்ரு ஒன்றா இருக்கணும். அப்போ அருள் நெறி, அதுவே போ ரெண்டும் நெடில் குறியில் இருந்தால் போதும். அது ஃபர்ஸ்ட் லெட்ரு ஒன்றா இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து கோ இதில் ஒன்றா இருக்குது, ஏ ஒன்றா இருக்குது, ஆ ஒன்றா இருக்குது. அவ்வளோதான். இது வந்து மோனை சொற்கள். எதுகை சொற்கள்னால் ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்கணும். அப்போ அருள், பொருள். இங்கே ரூ வந்து ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்குது. கொல்லா, எல்லா. இல் வந்து ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்குது. அன்பு, இன்பு ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்குது. சரியா? அடுத்து இயல்பு கேட்டிருக்காங்க. இயல்புனா எப்படி இருக்கும்? நான் சொல்லியிருக்கேன் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது கடனே அப்படிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே தரலாகும், குறளாகும், புகழாது, இகழாது, குறியாக, நெறியாக, இன்புறவே, அன்புறமே, ஊக்கிவிடும், போக்கிவிடும், வானொலியாம், தேன்மொழியாம். இதெல்லாம் வந்து இயல்பு சொல். ஓகே, இப்போ எதுகைனா என்ன, மோனைனா என்ன, இயல்புனா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 அல்ல 2 அல்ல. இதில் உள்ள புக் பேங்க் கொஸ்டின் பார்க்கலாம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். பரணி இலக்கியத்தோட இது என்னன்னா பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் தான் பரணி இலக்கியம். வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில் கூட்டம். முகில்னா என்ன? மேகம். அப்போ வானில் மேக கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இங்கே முகில்ங்கிறது மேகம் சொல்லியிருக்காங்க. 2 அல்ல. இதை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னா 2 + அல்ல, 2வும் ஆவும் சேர்ந்து ட அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தந்துதவும். இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா தந்து + உதவும். இந்த தூவும் ஊவும் மாறி தூவா மாறிடும். ஸோ தந்துதவும், தந்து + உதவும். ஒப்புமை + இல்லாத. ஒப்புமை இல்லாத ஈயா மாறிடுது. இந்த ஈ வந்து இந்த ஈயா மாறிடுது. ஓகே, அடுத்தது இந்த பிரித்தெழுதுகள்லேருந்து கண்டிப்பாக இப்படி தான் கேட்பாங்க. இதுலேருந்து தான் கேட்பாங்க. புக் பேங்க்லேருந்துலாம் நிறைய வரும். ஸோ அதை வந்து படிச்சுக்கணும் ஸ்கிப் பண்ணாமல். அடுத்தது பாருங்கள், மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியவனாகும். மொழியோட முதல் நிலை பேசுதல் மற்றும் கேட்டல். மொழியோட முதல் நிலை எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னா நம்ம பேசுகிறதுலையும் நம்ம அதை கேட்டு பதில் சொல்கிறதுலையும் ஆரம்பிக்குது. அப்போ பேசுதல், கேட்டல் தான் மொழியோட முதல் நிலை. அடுத்தது ஒலியின் வரி வடிவம் என்பது எழுத்து. ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம், அதை நம்ம எழுத்தாக எழுதுகிறோம். அப்போ எழுத்துங்கிறது ஒரு வரி வடிவத்தில் இருக்குது. அப்போ ஒலியோட வரி வடிவங்கிறது எழுத்து. தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று. இங்கே ஆப்ஷனில் நம்மளுக்கு தெலுங்கு. தமிழோட கிளைமொழிகள்னு பார்த்தோம்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இதெல்லாம் தான் வந்து தமிழோட கிளைமொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஆப்ஷனில் தெலுங்கு இருக்குது. சரி, பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுவர். உலக வழக்கு. நம்ம பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? பேச்சு மொழியை உலக வழக்காகவும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்காகவும் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மொழி காலத்திற்கேற்ப மாறுபடும். கரெக்ட் தான், மொழி காலத்திற்கேற்ப மாறுபடுகிறது. ஸோ இந்த ஆன்சர் சரி. எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது. ஓகே, நம்ம ஒரு எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்கிறதா இருந்தாலும் சொல்கிறவங்க இருப்பாங்க, இல்லாமலும் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயம் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா
இப்போ நான் இப்போ எழுத்து மொழியாக ஒரு புக்கோ ஒரு ஓலைச்சுவடி நம்ம எந்த ஒரு விஷயமும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு புத்தகம் மூலியமாகவோ ஒரு ஓலைச்சுவடி மூலியமாகவோ தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எழுதிட்டு போனவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எழுதி வச்சது வந்து காலம் கடந்து நிலைத்து நிற்கும். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ எழுத்து மொழி என்பது காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது. அப்போ அது சரி. பேசுபவரின் கருத்திற்கேற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி கிடையாது, பேச்சு மொழி. இது வந்து தவறு. இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம உடனே பதில் சொல்கிறோம். அப்போ உடனடி செயல்பாட்டிற்கு நம்மளுக்கு என்ன உதவுது? பேச்சு மொழி தான் உதவுது. இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம பேட்டி எடுக்கிறோம், நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம், அவங்க பதில் சொல்கிறாங்க. இப்போ உடனடியாக செயல்பாட்டுக்கு உதவுது அந்த பேச்சு மொழி தான். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு, குறைவு. சரியா? அடுத்தது, பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். நம்ம எந்தெந்த இடத்துல வந்து குரல் உயர்த்தி பேசணும், எந்த இடத்துல குரல் தாழ்த்தி பேசணும்னு இருக்கு. எல்லாமே நம்ம ஒரே இதாக பேசிட முடியாது. கொஞ்சம் ஏற்றல் தாழ்வு இருந்தால் தான் பேச்சு மொழிக்கு ஒரு சிறப்பே. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூற்று சரியான கூற்று. ஓகே, அடுத்து சொலவடைகள். இதில் எதுவும் கொஷின் கிடையாது. அடுத்தது வந்து குற்றியலிகரம் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கொஷின்ஸ் நிறைய வந்து கேட்பாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். பொருந்தா சொற்களை எடுத்தெழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பசு, விடு, ஆறு, கரு. இதில் பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு. ஏன்னா ஆறு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். மீதி எல்லாமே வந்து குறில் தொடர் குற்றியலுகரம். இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். சரியா? அடுத்தது பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் வந்து பஞ்சு தான் பொருந்தாது. ஏன்னா இது வந்து மெல்லின தொடர். ஞங்கன நமனங்கிறது மெல்லின தொடர். அப்போ பஞ்சு தான் இதுக்கு ஆன்சர். இது மெல்லின தொடர் குற்றியலுகரம். சரியா? ஞங்கன நமன, ஞங்கன நமன இதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ இங்கே ஞா வந்திருக்கு, அது மென்தொடர் குற்றியலுகரம். ஆறு, மாசு, பாகு, அதுதான் இதில் பொருந்தாதது. ஏன்னா இது வந்து குறில் தொடர் குற்றியலுகரம். இது வந்து குறில் தொடர் குற்றியலுகரம். அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இதில் வந்து இதுனா அரசு தான் வந்து இதில் வந்து பொருந்தாது. ஏன்னா இது முன்னாடி என்ன இருக்குது? உயிர் தொடர் இருக்குது. மீதி எல்லாமே உயிர்மை தொடர். அப்போ அரசு தான் வந்து இதில் பொருந்தாதது. இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு பொருந்தாதது. இது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து இருதிணைனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்திணை, அகரிணை. அது மாதிரி முக்கணினா என்ன, முத்தமிழ்னா என்ன, நாற்றிசைனா என்ன, ஐந்திணைனா, அருச்சுவைனா என்ன, இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக வரும். அப்போ முக்கணினா நம்ம எதை சொல்லுவோம்? மா, பலா, வாழை. சரியா? அடுத்தது முத்தமிழ் அப்படின்னா என்ன? முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். இயல், இசை, நாடகம். நாற்றிசை அப்படின்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஐந்திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதெல்லாம் வந்து ஐந்திணை. அறுசுவை அப்படின்னா இனிப்பு, ரொம்ப முக்கியம், புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு. எல்லாம் எழுதிட்டோமா? இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு எழுதிட்டோம். கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கேட்பாங்க. தொகை சொற்கள் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அடுத்தது என்ன? அணில், நிழல், காடு. இரண்டாம் பருவம் இல்லை, இயல் 2 பார்க்க போகிறோம். காடு இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே. வாழை கன்றை ஈன்றது அப்படின்னு சொல்லணும். வாழை வந்து என்ன பண்ணும்? அதோட கன்றை ஈன்றது அப்படின்னு சொல்லணும். காடெல்லாம் இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா காடு ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த டூவும் ஏவும் எப்படி மாறுனா டேவா மாறிடுது. அப்போ காடெல்லாம் அப்படிங்கிறத காடு ப்ளஸ் எல்லாம். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும், இது எப்படி பிரிப்பாங்க? கிழங்கு எடுக்கும். கூ ப்ளஸ் ஏ வந்து கேவா மாறிடும். இப்போ கிழங்கு எடுக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது என்னன்னா இயல் 2ல் அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்துலேருந்து பார்க்க போகிறோம். நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது என்னன்னா கோழி குண்டு. நாவற்பழத்திற்கு இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க,
என்ன சொல்லியிருக்காங்க? பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். கோழி குண்டை நம்ம நாவற்பழத்தை எதை சொல்கிறாங்க? கோழி குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். ஒரு பழம் நாவல் பழம்னா அது பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா அது கீழே விழுந்துடும். அப்போ அது ஒரு மண் ஒட்டிய பழம் தான். அதை தான் வந்து சுட்ட பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர் அறியா இது எப்படி பிரிப்பாங்கன்னா பெயர் ப்ளஸ் அறியா. இந்த இர் ப்ளஸ் ஆ வந்து எப்படி மாறும்னா ராவா மாறும். அதான் இங்கே மாறி இருக்கு. அடுத்து மனம் இல்லை. மனம் ப்ளஸ் இல்லை. இந்த இம்மு ப்ளஸ் இ எப்படி மாறும்னா மீயா மாறி இந்த இடத்துல மனம் இல்லை அப்படின்னு வரும். நேற்று ப்ளஸ் இரவு என்பதை சேர்த்து எழுதுகிறோம்னா நேற்றிரவு. ரூவும் ப்ளஸ் ஈயும் எப்படி மாறும்னா நேற்றிரவு அப்படின்னு மாறும். அதான் ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்து விலங்குகள் உலகம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான டாபிக் விலங்குகள் உலகம். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். ஆசிய யானைகளில் வந்து ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். ஆசிய யானைகளில் வந்து ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு இல்லை. அப்போ ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது இந்த தந்தம் தான். ஆனால் ஆப்பிரிக்கா யானைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துக்குமே தந்தம் இருக்கும். ஆண் பெண் யானைக்கு ரெண்டுத்துக்குமே தந்தம் இருக்கும். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. மீதி எல்லாமே பறவைகள் சரணாலயம். இந்த வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூந்தன் குளம்லாம் பறவைகள் சரணாலயம். புலிகள் காப்பகம் அப்படின்னு பார்த்தோம்னா முண்டந்துறை. ஓகே. காட்டாறு இது எப்படி வந்து சொல்ல பிரித்து எழுதியிருக்காங்கன்னா காடு ப்ளஸ் ஆறு. இந்த 2 + ஆ வந்து டாவா மாறிடும். ஸோ காட்டாறு. அனைத்துண்ணி அனைத்து ப்ளஸ் உண்ணி 2 + ஊ வந்து தூவா மாறி அனைத்துண்ணின்னு வரும். நேரம் ப்ளஸ் ஆகி இது இம்மு ப்ளஸ் ஆ சேர்ந்து மாவா மாறிடும். அப்போ நேரமாகி. புரியுதா எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு? வேட்டை ப்ளஸ் ஆடிய. டை ப்ளஸ் ஆ வந்து எப்படி மாறும்? வேட்டையாடிய இப்படி மாறும். யாவா மாறிடும் இந்த இடத்துல. சரியா? பிரித்தெழுதுக ரொம்ப முக்கியம். இதில் என்ன பிரித்தெழுதுக மேக்ஸிமம் கேட்பாங்க, வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படுவது என்ன விலங்குனா புலி. ஆக்சுவலாக வந்து காட்டுக்கு அரசன் வந்து சிங்கம் தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு விலங்கு புலி. ஏன்னா சிங்கத்தை விட புலிக்கு வந்து அதோட நீளம், உயரம், பருமன், எடை, வேகம் இது எல்லாமே வந்து சிங்கத்தை விட புலிவுக்கு அதிகமாக இருக்குமா. அதோட நீளம், பருமன், எடை, வேகம் இது எல்லாமே. அதனால தான் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு விலங்கு வந்து புலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும். பெண் யானை தான் தலைமை தாங்கும். எந்த யானை தலைமை தாங்குமா? பெண் யானை. கரடிகளை தேனீகளிலிருந்து காப்பாற்றுறது அதோட முடி தான். ஏன்னா கரடிக்கு வந்து முடி மட்டுமே 160 கிலோ இருக்குமா. கரடிக்கு முடி மட்டுமே 160 கிலோ இருக்குமா. அதனால தான் கரடிகளை தேனீக்களிலிருந்து காப்பாற்றுவது அதோட முடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய வனமகன். ஓகே. 2ஆம் பருவத்திலேருந்து இந்திய வனமகன் பார்க்குறோம். இது எதுவும் கொஷின் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை. அடுத்து 4 வகை குறுக்கங்கள் பார்க்கணும். இந்த குறுக்கங்கள்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் குறுக்கம். முக்கியமான டாபிக் வந்து குறுக்கம். ஓகே. பாருங்க. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? 1. எப்படின்னா இப்போ ஐகார குறுக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, ஐகார குறுக்கம்னு சொல்கிறப்ப இப்போ ஐ கை பை இப்படி வரும்போது இது தனித்து வரும் இடங்களில் அதோட மாத்திரை எப்படி இருக்குன்னா 2ஆக இருக்குமா. அதோட மாத்திரை அளவு 2ஆக இருக்கும். இப்போ கை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதோட மாத்திரை அளவு 2. பை அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட மாத்திரை அளவு 2. இப்போ அந்த ஐ அப்படிங்கிறது முதல்ல வந்துச்சுன்னா இந்த பாருங்க, முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. ஓகே. ஃபர்ஸ்ட் வரும்போது எத்தனை மாத்திரை அளவு, செகண்டாக வரும்போது எத்தனை, லாஸ்ட்டில் வரும்போது எத்தனை அப்படின்னு பார்ப்போம். ஐகார சொல்லின் முதலில் வரும்பொழுது 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாய் குறைக்கும். அப்போ வையம் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போ இதோட மாத்திரை அளவு 1.5. சமையல் 2ஆவதாக வரும்பொழுது 2ஆவதுலேயும்
இறுதியிலையும் வரும்பொழுது அதோடைய மாத்திரை அளவு 1, அரை மாத்திரை குறைந்து ஒலிக்கும். அப்போ சமையல் இங்கே 2ஆவதாக வந்திருக்கு, பறவை 3ஆவதாக வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் வரும்போது இதுக்கு மாத்திரை அளவு 1, அதான் அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஷினில் பாருங்கள் வேட்கை, அப்போ கைங்கிறது எங்கே வந்திருக்கு, லாஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போ லாஸ்ட்டாக வரும்போது அதோட மாத்திரை அளவு 1, இடையிலும் இறுதியிலும் வரும்போது அது 1. அப்போ இறுதியில் வந்திருக்கனால இது 1. மகரம் குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படின்னா பணம் கிடைத்தது அதுக்கு ஆன்சர். மகர குறுக்கம் அப்படிங்கும்போது என்னன்னா இங்கே பாருங்கள் மகர குறுக்கம் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியான கொஷின். அது வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் தான் மகர மெய்யெழுத்து ஒலிக்கும். இப்போ மகர மெய்யெழுத்து எப்படி வரும்னா வலம் வந்தான், இந்த மகர மெய் வந்து அதன் பக்கத்தில் வந்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்தால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை ஒலிக்கும். மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்தால் அது 1. 2வது இந்த இன் இதுக்கு பக்கத்தில் இம் வரணும். அப்படி இருந்தாலும் அது தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரியா? அப்போ இங்கே பாருங்க இந்த இன்னுக்கும் இந்த இன்னுக்கும் பக்கத்தில் இம் வந்திருக்கு. அப்போ இது மகர குறுக்கம். அது மாதிரி மகர மெய்யெழுத்துக்கு அடுத்து வகரம் வந்தால் அதுவும் மகர குறுக்கம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். இடம்பெறாத சொல் கேட்டிருக்காங்க, இது ஆன்சர். சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். இங்கே பாருங்கள் ஔகார குறுக்கம் எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஔ அப்படின்னு வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார் வௌவால் முதல்ல வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆனால் இடையிலும் இறுதியிலும் வராது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதை அப்படியே கேட்பாங்க. ஔகார சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வராது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம் 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். புரியுதா? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த டாபிக். சரி, அடுத்தது என்ன, மகளிர். இது வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மகளிர்னா ஆடவர், பெண்ணா ஆண், சிறுவன்னா சிறுமி, அரசன்னா அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழன். சரியா? ஓகே. அடுத்தது என்ன, இங்கே என்ன கொடுத்துருக்கு, கண்ணகி சிலம்பு அணிந்தான். இது ஆண்பால், இங்கே வந்து பெண்பால். அப்போ அணிந்தாள்னு வரணும். கோவலன் சிலம்பு விற்க போனாள்னு இருக்குது, போனான் அப்படின்னு வரணும். ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்னு போட்டிருக்கு. அரசர்கள் இங்கே பன்மையில் வந்திருக்கு. அப்போ இங்கேயும் பன்மையில் வரணும். அப்போ செய்தார்கள் அப்படின்னு வரணும். பசு கன்றை ஈன்றது, ஈன்றன கிடையாது, ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு வரணும். குழலி நடனம் ஆடியது, குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு வரணும். இது ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரியா? அடுத்தது வந்து இந்த கலைச்சொல்லாம் படிச்சுக்கோங்க. திருக்குறள்லேருந்து பார்க்கலாம். திருக்குறள், வாய்மை எனப்படுவது எப்பயுமே தீங்கு தராத சொற்களை பேசுதல். நம்ம எப்பயுமே வந்து தீங்கு தராத சொற்களை பேச வேண்டும், அதுதான் வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பொறாமை செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனுடைய செல்வமும் பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோரால் அறியப்படும். வறுமை இல்லாதவனுடைய இதுவும் சான்றோரால் அறியப்படும். இங்கே பாருங்கள், இந்த கொஷின்ஸில் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் இங்கே பாருங்கள். ரெண்டாவது திருக்குறளில் பாருங்கள். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் அறியப்படும். இப்போ நம்மளுக்கு புக் பேங்கில் பொறாமை கொண்டவருடைய செல்வம் சான்றோரால் அறியப்படும் கொடுத்துருக்காங்க. இப்படி கூட கேட்பாங்க, பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் அறியப்படும். சரியா? அப்போ பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். பொருட்செல்வம் இதை எப்படி பிரிக்கிறாங்க, பொருள் பிளஸ் செல்வம். இந்த இல்லு சேவும் இட்டா மாறிடும். யாதெனின் யாது பிளஸ் எனின், இந்த தூவும் ஏவும் தேவா மாறிடும். தன் பிளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு இப்படி தான் மாறும். தன் பிளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு இப்படி தான் மாறும், இப்படி மாறாது. தன் பிளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு. தீது பிளஸ் உண்டோ தீதுண்டோ, இதான் ஆன்சர். தீது பிளஸ் உண்டோ தீதுண்டோ. ஓகே, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அடுத்தது இயல் 3 பார்க்க போகிறோம். யாண்டு எனும் சொல்லின் பொருள் அப்படின்னா எங்கு அப்படின்னு அர்த்தம். யாண்டுனா எங்கே அப்படின்னு பொருள். நம்மளுக்கு இங்கே வந்து எங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாண்டு உள்ளனோ, இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 +
உலனோ இப்படி பிரிக்கிறாங்க. இதான் ஆன்சர். இதான் வந்து இந்த இடம் மாறிடுது. கல் ப்ளஸ் அலை, இந்த இல்லும் ஆவும் மாறி லாவா மாறிடுது. அப்போ இதான் ஆன்சர், கல்லலை. சரியா? ஓகே, அடுத்து பாஞ்சை இது வரும், அதை பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஊர்வலத்தில் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. இதான் ஆன்சர். வாரணம்னா யானை. ஊர்வலத்துக்கு முன்னால் என்ன அசைந்து வரும்? யானை வரும். இங்கே வாரணம்னா யானைன்னு அர்த்தம். அதான் அதில் கொடுத்துருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் வந்து நாயை விரட்டி விடுமா. ஏன்னா பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை பற்றி சொல்கிறப்ப முயல் வந்து நாயை விரட்டி விடுமா, அந்த மாதிரி இருக்குமா. புலியும் ஓகே, இங்கே பாருங்க, இதில் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. முயல் வந்து நாயை விரட்டிவிடும். அது மாதிரி வந்து வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசுவும் புலியும் ஒன்றா தண்ணி குடிக்குமா. அந்த மாதிரி வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட ஊர் வந்து அப்படி இருக்குமா. பசுவும் புலியும் ஒன்றா தண்ணி குடிக்குமா, முயல் நாயை விரட்டி விடுமா, அந்த அளவுக்கு இருக்குமா. மெத்தை வீடு என்று இதில் எங்கே குறிப்பிடுறாங்கன்னா மாடி வீடுன்னு சொல்கிறாங்க. மெத்தை, அதாவது பாஞ்சாலங்குறிச்சியில் மெத்தை வீடுன்னு எதை சொல்கிறாங்கன்னா மாடி வீடு. பூட்டும் கதவுகள், இது எப்படி பிரிக்கிறாங்க? பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தோரண மேடை, தோரணம் ப்ளஸ் மேடை இப்படி பிரிக்கணும். இங்கே வந்து இது வந்து புணர்ச்சி விகுதியில் வரும். இம் மறைஞ்சி, அப்போ கெடுதல் புணர்ச்சியில் இது வரும். ஓகேவா? கெடுதல் புணர்ச்சியில் வரும். இம் மறைஞ்சிருது, அப்போ தோரண மேடை அப்படி வரும். வாசல் அலங்காரம் இல் ப்ளஸ் ஆ எப்படி மாறும்? லாவா மாறும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, அந்த பொறுத்துக்க பாருங்கள். இந்த பொறுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படியே கேட்க சான்ஸ் இருக்குது. பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம்னா ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ பெரும் பரப்பு. சிங்காரம், சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லுவோம்ல, அழகு. இதுதான் ஆன்சர். சரியா? அந்த பொறுத்துக்கு அப்படியே கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ விட்டுறாதீங்க, படிங்க பார்த்து. அடுத்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்லேருந்து கொஷின். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் பார்த்தோம்னா சாயல்குடி. சாயல்குடியில் வந்து விவேகானந்தருடைய பெருமையை 3 மணி நேரம் பேசியிருப்பார். விவேகானந்தருடைய பெருமையை 3 மணி நேரம் பேசியிருப்பார் சாயல்குடியில். அவரோட பேச்சு இதை திறமை பார்த்து காமராசரை பாராட்டியிருப்பார். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. வங்கத்தின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். வங்கத்தின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவர் முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு. முத்துராமலிங்க தேவர் வந்து நேதாஜியை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குருன்னு கூட கொஷின் வரும், வங்கத்தின் சிங்கம்னு கொஷின் வரும். ஸோ எல்லாமே முக்கியம். அதனால தான் அவரோட பெயரில் இதழ் நடத்தியிருக்காரு நேதாஜி. தேசிய காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாராட்டியவர் திருவிக்கா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு 5 times ஆகுது இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அத்தனை தடவை கேட்டிருக்காங்க. இப்படியும் கேட்பாங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை இப்போ இப்படி கொடுத்துருக்காங்களா, பசும்பொன் தேசிய காத்த செம்மல் திருவிக்கா அவர்கள் தேசிய காத்த செம்மல் என யாரை பாராட்டினார்னா பசும்பொன் முத்துராமன். இப்படியும் மாற்றியும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா? ஓகே, அடுத்து கப்பலோட்டிய தமிழர்லேருந்து கொஷின் வந்திருக்கு, பார்க்கலாம் என்னன்ட்டு. கப்பலோட்டிய தமிழ்லேருந்து இல்லை, வழக்கு இதுலேருந்து பார்க்கலாம் என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு. பந்தர் போலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பந்தர் அப்படிங்கிறது என்னன்னா கடைப்போலி. ஃபஸ்ட்டு முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலினா, அதாவது முதல் போலி இது மாறும். இது வந்து முதற் போலி. மைஞ்சல், மையல். முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது, அது முதற் போலி. இப்போ இடைப்போலினா அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், இப்போ 2வது இடம் மாறி இருக்கு, அப்பயும் பொருள் மாறாது. அது மாதிரி கடைப்போலியும் அப்படிதான். அகம் இம்மானது இன்னா மாறும், இம்மு இன்னா மாறுது. இங்கே அப்படிதான் இல் வந்து இர்ரா மாறுது. இந்த மாதிரி தான் மாறும். அப்படி மாறினாலும் பொருள் மாறாது. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது கடைப்போலி. முற்றுப்போலினா டோட்டலாகவே மாறி இருக்கும். இங்கே பாருங்க, 5 என்பது 5ஆ மாறிடுச்சு. டோட்டலாகவே எல்லா லெட்டர்ஸுமே மாறிடுது, பார்த்தீங்களா? அது முற்றுப்போலி. அப்போ இங்கே பந்தர் அப்படிங்கிறது, பந்தல் அப்படிங்கிறது இர்ரா மாறிடுது. ஸோ இப்போ இது கடைப்போலி. இங்கே மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சின்னு மாறும். ஸோ இது முதற்போலி. ஓகே, 5 அப்படிங்கிறது 5 தான் 5ஆ மாறி இருக்கு. எல்லாமே டோட்டலாக மாறிடுது. ஸோ முற்றுப்போலி. ஓகே, அரையர் வந்து இடைப்போலி. அரையர் இந்த இடம் மாறி இருக்கு. ஓகே, இது அப்படியே கொஷின்ஸ், இதையே அப்படியே உங்களுக்கு கட் காப்பி போட்டு கொஷின் பேப்பரில் கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. சரியா? ஓகே, இப்போ நம்ம முதல் பருவத்திற்கான எல்லா கொஷினையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது மூதறிஞர்னா யார் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதை நம்ம படித்து வச்சுக்கணும். ராஜாஜியை தான் மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராஜாஜி.
இங்கேருந்து எடுத்திருக்காங்க. இந்த பாருங்க ராஜாஜி. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். வீரமங்கைனா யாரு அப்படிங்கிறத சொல்றேன். வீரமங்கை யார்? வேலுநாச்சியாரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வீரமங்கை அப்படின்னு சொல்றோம். பாஞ்சாலங்குறிச்சியோட வீரன் யாருன்னா கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். வெள்ளையரை எதிர்த்த தீரன் யாருன்னா வாஞ்சிநாதன். கொடி காத்தவர் திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் கக்கன். ரொம்ப முக்கியம், பொறுத்துகளை கேட்பாங்க. தில்லையாடியோடைய பெருமை எதுனா வள்ளியம்மை. கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. பாட்டுக்கொரு புலவன் பாரதியார். அது நம்ம படிச்சிருக்கிறோம். விருதுப்பட்டி வீரர் யாருன்னா காமராசர். காமராசர் எங்க பிறந்தாரு? விருதுநகர்ல தானே பிறந்திருக்காரு. கள்ளுக்கடை மறியல் பெண்மணி யாருன்னா நாகம்மை. மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். சரியா? இங்க பாருங்க, எல்லாமே நோட் பண்ணிட்டோம். திருப்பூர் குமரன் நோட் பண்ணிட்டோம். கக்கன் நோட் பண்ணிட்டோம். எல்லாமே நோட் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, பொறுத்துகளை கூட கேட்பாங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து முதல் பருவத்திற்கான புக் பேங்க் கொஷின் பார்த்துட்டோம். அடுத்தது அடுத்த வீடியோவில் 7ஆம் வகுப்புக்கான 2ஆம் பருவம் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.